உள்ளத்தின் உணர்வுகள் நம்மிலே எழும்பவில்லை. பயந்து நடுங்கி கலங்கி போனவர்களாய் வாழ்ந்தோம். உடன் இருப்பவரை உறங்குவராக கண்டார்கள். முதலே உணராதிருந்தார்கள். இப்பொழுது இயேசுவிடத்தில் சென்று, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா, தூங்குவதும் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த சீடர்களுக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் அதை உணரவில்லை, மறந்து போனார்கள். நாங்கள் மடிந்து போகிறது சந்தோஷமாக. சிஎஸ்ஐ கடம்பலங்குன்றம் சர்ச்சு பாருங்க. நாங்கள் நியூ இயருக்கு இங்கே தான் வந்திருக்கோம். வந்து அப்படி அதுதான் பிரச்சனை. சர்ச்சில் வந்து கூட்டம் நடந்துட்டுருக்கு. நாங்கள் ஆனால் சர்ச்சுக்கு வெளியில் நிற்கோம். என் வீட்டுக்காரரு, சர்ச்சு வந்திருக்கோம். சரி, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே நியூ இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதை பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். என் மக அதில் பார்த்துட்டே இருக்கேன். லைட்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க சர்ச்சு. நான் நியூ இயருக்கு இது வரைக்குமே சர்ச்சுக்கு நான் போனது கிடையாது. பட் இந்த வருஷம் தான் நான் வந்திருக்கேன். சூப்பராக அந்த சர்ச்சை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும். இதை நியூ இயருக்கான எல்லா நன்மையும் உங்களுக்கும் கிடைக்கட்டும். வந்து எடுத்துட்டாங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சதை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மேலே போட்டிருந்த குடில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எங்களை காக்கின்ற ஆண்டவர்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் உங்களுடைய சிலையில் இருக்கிறோம். சர்ச்சில் கூட்டம் நடந்துட்டு இருக்கனால அது ரொம்ப சைலண்டாக இருக்குது. இது சர்ச்சோட கஷ்டப்பட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களை புதிய வருடத்திலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர்களை பார்த்து பாருங்க.
ஆசீர்வதிக்கட்டும் கடவுள் உங்களுக்கு எல்லாருக்குமே. சரியா? I'm happy. அது எங்கே போகுது? ஒரே இடத்துல ரெண்டு கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை நாங்கள் நியூ இயருக்கு வந்த இடம். அதுலேயும் ஆராதனை முடிஞ்சு விட்டதுன்னு நினைக்கிறேன். பரதேசிகளை